அருமை அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தபடி இன்றைக்கு வீட்டு வரி உயர்வை எதிர்த்தும் மின்சார வரி உயர்வை எதிர்த்தும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போவதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்து அந்த அடிப்படையில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இது போன்ற மனித சங்கிலி சிறப்பாக நடத்தும் அடிப்படையிலே அறுவடை விடா முதல் படை வீடிலே முதலிலே திருப்பரங்குன்றத்திலே இன்றைக்கு அளவிடாத திருப்பரங்குன்றம் முழுவதுமே மனித சங்கிலியாக காட்சியளித்த நிகழ்ச்சி எங்களால் காண முடிகிறது. மக்கள் நேரடியாக வீட்டு வரி உயர்வால் மின்சார வரி உயர்வால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதால் பாதிக்கப்படுவது இயற்கை நண்பர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் கலந்து கொண்ட மனித சங்கிலி இது. இந்த சங்கிலி நிச்சயமாக வெற்றி பெறும். 2026 வரை இதனுடைய குரல் ஒலிக்கும். அந்த குரலின் அடிப்படையில அறிவினர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். இன்றைக்கு இருக்கிற விடிய அரசு மக்களை பழிவெடுக்கிற அரசு வீட்டுக்கு போகும். விமான சேகரிப்பு நிகழ்ச்சியில 5 பேர் வந்து அதுக்கு நிவாரண நிதியை வழங்கிருக்காங்க. ஆனா தண்ணி வைக்கல என்ன அரசு இறந்துருக்காங்க, கூட்ட நெரிசல் இல்லைன்னு சொல்லி அரசு. ஆனா பொதுமக்களோட விசாரிக்கும் தண்ணியே வைக்கல எங்கேயுமே. திட்டமிட்டு முன்கூட்டி எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் வசதிகளும் அடிப்படை வசதிகளும் திமுக அரசால் மதுரை சென்னை மாநகராட்சியால் அல்லது சென்னை நிர்வாகத்தால் மாவட்ட ஆட்சியரகத்தால் எந்த இதுவும் நிறுவப்படவில்லை என்று நம்மால் பார்க்க முடியுது. சாதாரண மாநாடு அதிமுக மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த மாநாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு குறைந்தது 100 இடத்தில் கழிப்பறை, 100 இடத்தில் குடிநீர் வசதி, 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கே கூட்டுவதுண்டு. ஆனால் இந்த அரசு முன்கூட்டியே திட்டமிடாமல், சிந்திக்காமல், பொறுப்பாளர்களை நியமிக்காமல், IAS அதிகாரிகளை பொறுப்பாளர்களாக போட்டு குடிநீருக்கு ஒருவர், கழிப்பறைக்கு ஒருவர், பாதுகாப்புக்கு ஒருவர் என்று போட்டு ஒரு குழுவை அமைத்திருக்க வேண்டும். அந்த குழுவை அமைக்க தவறிவிட்டது. அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக குடிநீர் பிரச்சனை எங்களால் பார்க்க முடியுது. குமிந்திருக்கிற கூட்டத்தை பகிர்ந்து நிப்பாட்டி இருந்தால் பேரிகார்டு நிப்பாட்டி ஒவ்வொரு பேரிகார்டுக்குள்ளேயும் ஆம்புலன்ஸ், குடிநீர் இதை ஏற்பாடு செய்திருக்கணும். முறையாக திட்டமிட்டிருந்தால் அந்த நிர்வாக திறமையே இந்த ஆட்சிக்கு இல்லை. ஒவ்வொரு பேரிகார்டு மக்களை நிப்பாட்டினா அந்த பேரிகார்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஆம்புலன்ஸுக்கு என்று தனி பாதை இருக்கணும். எவ்வளவோ திட்டங்கள் இருக்கணும். 100 ஆம்புலன்ஸ் 24 ஆம்புலன்ஸ் வைத்திருந்தால் கூட இந்த ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி இல்லாததான் இன்றைக்கு 5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கணவனை வந்த மனைவியிலும் எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஆக இந்த அரசு எந்த வகையிலும் திட்டம் தீட்ட முடியாத நிர்வாக திறமையற்ற அரசு என்பது உலகுக்கு உணர்த்துவதற்கு நேற்று வானில் நடந்த சாகசமும் சரி, ட்ரெயின்ல ஜன்னதில் நடந்த சாகசமும் சரி, மக்கள் வழி தேடி காலைந்த சாகசமும் சரி, இந்த ஆதாரத்துக்கு மிகப்பெரிய இந்த அரசு நிர்வாகத்திற்கு பலத்த சம்மட்டி அடி. அவர் சொல்லுவார், மரணத்தை வைத்து அரசியல் பண்ணியவர்கள் திமுக. எத்தனையோ மரணத்தை வைத்து பாடையில தூக்கி வைத்து பண்ணவர்கள். அவங்க இதை அரசியலாக்காம என்ன பண்ண முடியும்? இவங்க மக்கள் திருப்பி அரசின் கவனத்தை கொண்டு வர வேண்டும். இது போன்ற சூழ்நிலை தொடரக்கூடாது என்பதற்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இதை மக்கள் சொல்கிறார்கள். எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. குறிப்பா அறிவியர் எடப்பாடியார் உடனடியாக கண்டன அறிக்கை தெரிவித்திருக்கிறார். இது இந்த அரசின் பயங்கர கவனக்குறைவு. இந்த காலத்துல லால் பகதூர் சாஸ்திரி சாதாரணமா ரயில் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கே ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. இன்றைக்கு இருக்க ஸ்டாலின் 65 பேரை கள்ளக்குறிச்சியில கொண்டு விட்டு இன்னைக்கு இவங்களை மரணமடைக்க செய்துவிட்டு இன்னமும் தொடர்ந்து இருக்கு பதவியில இருப்பது மக்கள் விரும்பாத ஒன்று. தொடர்ந்து ஒரு பதவி ராஜினாமா இல்ல, மது ஒழிப்பு கொள்கையை மக்களுக்கு செல்வதற்கு சில செய்தியை ஒரு பயன் இருக்கிறார். மது விலக்கு என்பதை எதிர்பார்ப்பை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது பண்ணிருக்கிறாங்க. திமுக அரசு நிவாரண தொகை கொடுக்கும் போதே கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிவாரணத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் திமுக நடவடிக்கை சரியில்லை என்றுதானே காங்கிரஸ் சொல்லுகிறது. அதே ஆதவர்ஜனும் சரி, திருமாவளவனும் இன்றைக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி ஓலம்பி போய் இருக்கிறது. மொத்தத்துல திமுக எதிர்ப்பதற்கு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணனே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இவங்களை சொல்ல குறையில. அதுக்கு இடையில மா சுப்பிரமணியன் சொன்னாங்க, ஸ்டாலின் சொன்னாங்க, மதிப்பு கனிமொழியே வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க. இனிமேல் என்ன இந்த ஆட்சி? ஆக இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டிய ஆட்சி என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை.